என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் விளங்குவது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற நன்மையின் மீது நம்பிக்கை வைப்பது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள நமக்கு உதவுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை நாமே சம்பாதித்ததாக நினைக்க தொடங்கி அவைகள் தேவனிடமிருந்து வந்தவை என்பதை மறந்துவிட்டால் என்ன ஆகும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்துவதை நாம் நிறுத்தும்போது நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆம், பூமிக்குரிய செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு ஆண்டவரோடு சரியான உறவு இல்லாதவர்களை மூடர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்கிறது. நம்முடைய எல்லாவிதமான வெற்றிக்கும் செழிப்புக்கும் காரணமான தேவனுக்கு அங்கீகாரமும் புகழ்ச்சியும் செலுத்துவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எங்களுக்கு நீர் தந்த நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா நன்மையும் கிருபையும் உம்மிடமிருந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீரே பலனாக இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.